மகர ராசிக்காரர்களுக்கு கோபுரத்தின் உயரம் உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு. கடந்த 3 வருடங்களாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்த மகர ராசிக்காரர்களும் அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல, தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போல நன்றாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றிலிருந்து ஜன்மச்சனி என்கின்ற அமைப்பு நிச்சயமாக விலகிறது. இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்குதுங்களா ஐயா, அது எப்படி செய்யும்? நிச்சயமாக இதை விட பெரிய சோதனை, பெரிய கஷ்டத்தை விட சிறிய கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது இல்லையா? ஆக அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு மகர ராசிக்காரர்கள் வந்து விட்டார்கள். அடுத்த ஏப்ரலுக்கு பிறகு மிகவும் நல்ல மாற்றம் மகர ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. மகர ராசிக்கு இப்போ அந்த ஜென்மத்தில் கலந்து பாதசனியாக வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணணும்னா, கடந்த கால அனுபவங்களை வச்சுண்டு கூடுமான வரைக்கும் இவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது. இவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இது வேணும் இது வேண்டாங்கிறத அளவோடு இருந்தாங்கன்னா இந்த பாதசனியினுடைய பாதிப்பிலிருந்து பின்னாடி வரக்கூடிய கிரக அமைப்புகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இதில் இருந்து, இந்த இன்னல்லிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சனி பயிற்சி கொடுக்கறது. மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ளார அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் நல்லா இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால், ஐஸ்வர்யமாக இருந்தால் நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்க. எப்படி அந்த பழுத்த மரத்தை தேடி வௌவால்களும் பறவைகளும் நாடி வருகிறதோ அந்த மாதிரி இந்த பாதச்சனி வந்து இவங்களுக்கு ஒரு நிறைவை தரக்கூடியது. அதே மாதிரி கொஞ்சம் சேமிப்புகள், அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட நட்போடு சேர்ந்து இங்கே ஏதாவது தொழில் தொடங்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புலாம் இருக்கும். சார், நோயே இல்லாமல் நோயாளியாக ஃபீல் பண்ணாங்க. அந்த நிலை எல்லாமே மாறி இனிமே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும். ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்றது அவங்களை கேட்டால் தெரியும். இந்த சனி ஜென்மத்தில் இருக்கும்போது அவங்க வந்து காலில் சக்கரத்தை கட்டிட்டு பிரேக் இல்லாத வண்டி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. எங்கே போய் நின்றுதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனால் போய் நின்ன இடம் வந்து பார்த்தீங்களா நல்ல இடமா போச்சு. ஏன்னா சனி பயிற்சி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஜென்மத்துட்டு விலகிட்டார். அப்பா, என் மனசில் இருந்த பாரத்தை பூரா இறக்கி வச்சிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, இந்நாள் அவங்களுக்கு ஒரு பொன்னாள். மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க போகுது. அதனால் அருகிலேயே உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கின்ற பழமை வாய்ந்த சிவாலயங்களில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு சனிக்கிழமை வீட்டிலிருந்தே நல்லெண்ணெய் எடுத்து போய் கால பைரவருக்கு ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுவது ஏற்கனவே இழந்தவைகளை மீட்டெடுக்கவும் நிம்மதியை தருவதற்குமான நல்ல பரிகாரமாக அமையும்.